வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். எடுத்த உடனேயே நம்ம புதன் பகவானை பார்ப்போம். புதன் பகவான் பாகிஸ்தானத்துக்கு அதிபதி பலமாக இருக்கார். அப்போ நீண்ட காலமாக உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் இப்போது நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். 9வது இடம் பலம் பெற்று காணப்படுறதுனால தந்தை வழி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வெளிநாடு வேலை வேணும்னாலும் கிடைக்கும், விசா வேணும்னாலும் கிடைக்கும், பிஆர் வேணும்னாலும் கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த வகையில் தொழில் செய்யணுன்னா கூட நம்மளால் செய்ய முடியும். இது புதன்னால தான் நடக்கும். அந்த புதன் ஜூலை 31 கடகராசிக்கு பயிற்சியாவார். அதுக்கப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் வைக்கிறதுக்குடைய ஒரு அம்சத்தை அந்த புதன் பகவானே உருவாக்கி கொடுப்பாருங்க. 10வது இடத்துல குரு வேற இருக்கு. 10வது இடத்துல குரு இருக்கிறது 2 விதமாக வேலை செய்யும். ஒரு சிலருக்கு ஏற்கனவே தொழில் நல்லா போயிட்டு இருந்தா அதை தொழிலை கொஞ்சம் டல் அடிக்க வைக்குது. ஏற்கனவே தொழிலே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ தொழிலை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அந்த குருவுக்கு இருக்கு. அதோட 10ல் குரு இருந்தால் ஒரு சிலருக்கு பட்டம் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ நடக்கிறது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முதலே ஆயிடுச்சு. ஒரு சிலருக்கு வேலை இழப்பு, பதவி இழப்பு அந்த மாதிரிலாம் கொடுத்துருது. அதே மாதிரி பொருளாதாரத்தில் தொந்தரவுனா வருமான குறை ஏற்படுறது, கடன் காட்சிகளை உருவாக்குறது, இந்த விஷயங்களையும் குரு பண்ணதான் செய்யுது. ஆனால் அவர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நிறைய கோயிலுக்கு போக வைப்பார். சாமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமான ஈடுபாடை இப்போ உருவாக்குவார். அந்த பக்தியே இல்லைனாலும் இப்போ பக்தி வரும். அதனால் கோயிலுக்கு போகிறது, கும்பாபிஷேகங்களில் கலந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வங்கள் ஏற்படுறது, கோயிலுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லா பண்ணி தருவாருங்க. செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு 2ஆம் அதிபதி 8ல் இருக்குது. அதுவும் பொருளாதார தடையை தான் உருவாக்கும். அப்போ ஆகஸ்ட் 1 வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொருளாதார தடை இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொருளாதாரம் சீராகும். இப்போ தற்காலிகமாக உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த செவ்வாய் தோஷத்தினால ஒன்று உங்களுக்கு காயம் புண்ணி ஏற்படலாம், கீழே விழுந்துடலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் கூட பிறந்த சகோதரன் இருந்தால் அவங்களுக்கு கூட அந்த மாதிரி கீழே விழுகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். கவனமாக இருக்கணும். சிலருக்கு மட்டும் சொத்து பத்தில் பிரச்சனை வரும், ஒரு சிலருக்கு சொத்து பத்தில் பிரச்சனை வராது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு கொஞ்சம் வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ஆகஸ்ட் 1 வரைக்கும் தான் அந்த செவ்வாய் தோஷத்தினால் வர்ற தொந்தரவு இருக்கும். ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு போயிடுவார். அப்போ அந்த செவ்வாய் தோஷத்துலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த நோய் நொடிகள் அப்படிங்கிறது, அந்த கீழே விழுகிறது, சொத்து பிரச்சனை, சகோதர பிரச்சனை இதெல்லாம் அதுக்கப்புறம் இருக்காது. 9ல் குரு இருந்தால் அதுவும் வெளிநாட்டுக்குடைய அம்சங்கிறனால நல்லாயிருக்கும். அதே மாதிரி தனாதிபதி அப்படிங்கிறனால பணவரவை உருவாக்குவார். ஒரு சிலருக்கு அந்த ஜாப் சேஞ்சஸை ஏற்கனவே குரு உருவாக்குறாரு, புதன் உருவாக்குறாரு, இப்போ செவ்வாயும் உருவாக்குறாரு. அப்போ ஜாப் சேஞ்சஸ் கண்டிப்பாக இனிமேல் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சனி பகவானை பொறுத்தளவுக்கு 6வது ராசியில் தான் இருக்கார். 6வது ராசியில் சனி இருந்தால் ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறுற யோகம் இருக்கும், ஊர் விட்டு ஊர் மாறுற யோகம் இருக்கும். அல்லது ஒரு சிலர் இந்த சொத்தை விற்கிறோம்ல, அந்த சொத்தை விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அல்லது தாயாரை விட்டு நம்ம பிரிஞ்சு வாழ்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். இல்லது தாயாருக்கு நோய் நொடிகள் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். அல்லது சொத்து பத்துக்களில் ஏதாவது ஒரு வகையில் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அம்சமும் அந்த சனி பகவான் தான் கொடுப்பாருங்க. அது கொஞ்சம் இருக்கதான் செய்து, ஆனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி வருது, முதுகு வலி வருது இல்லை, அந்த மாதிரி வர்றதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். வண்டி வாகனங்கள் வச்சுருந்தால் அந்த வண்டி வாகனங்கள்னால சேதாரங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களுக்கு இப்போ பழுதுபார்ப்பு செலவு அப்படிங்கிறது நிறையா இருக்கும். ஒரு சிலர்கள் வண்டி வாகனத்தை கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு அந்த எண்ணங்கள் வந்துடும். சரிங்களா? 5வது இடத்துல ராகு இருக்குது. 5வது இடத்துல ராகு இருந்தால் ஒரு சிலர் பெற்ற பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு வரும் சேர்ந்து இருந்தால். இல்லைன்னா பிள்ளைகளுக்கு உடல் நலக்குறை ஏற்படுறதுக்கூடிய ஒரு அம்சம் கொஞ்சம் இருக்கும். அது உங்களுடைய மூத்த பிள்ளைக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். இப்போ சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். சுக்கிரன் 11வது ராசியில் இருந்தால் நல்லது தான். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம யார்ட்டையாவது உதவிகள்னு கேட்டால் கிடைக்கும். அதே மாதிரி நோய் நொடிகள் இருந்தாலும் நமக்கு நல்லா தீரும். ஆடை ஆபரண துறையில் இருக்கவங்களுக்கு, கட்டடக்கலை, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்களை அந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். அதே சுக்கிரன் ஆகஸ்ட் 2 கன்னி ராசிக்கு வருவார்.
கன்னிராசிக்கு வர்ற நேரம் ஒரு சிலருக்கு அது அது வீடுனால தான் செலவு கொடுக்கும். வீடு, வாகனம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதுகளை வாங்குற மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அல்லது அந்த பொருட்கள் சேதாரமாகும். அதனால வந்து நமக்கு கொஞ்சம் செலவினங்கள் வந்து ஏற்படும், அவ்வளோதான். ஆனாலும் துலா ராசிக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ரொம்ப கெடுபலனும் ஏற்படாது, ரொம்ப சிரம சிக்கலும் வர்றதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் இல்லை. நம்ம வாழ்கிறதுக்குரிய ஒரு அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.